இந்த போரை பற்றி ஒரு சுருக்கம் நம்ம முஸ்லிம் ஆகிய நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த போர் நேற்று இன்று ஆரம்பித்ததல்ல, சற்றேறக்குரிய ஒரு 40 வருட வரலாறு. 40 வருட வரலாறு. அணுசக்தி, அணுகுண்டு இது சம்பந்தப்பட்டு ஈரானின் மீது நீண்ட நாளாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது. ஈரான் அணுகுண்டை தயாரித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த விஷயம் நாளுக்கு நாள் சொல்லப்பட்டு 2015 ஈரான் மீது USA பொருளாதார தடையை விதித்தது. அவங்க வரம்புக்கு மீறி போறாங்க. இந்த தடையின் காரணமாக ஈரான் நீண்ட காலம் எந்த ஒரு போர் தளவாடங்களையும் வாங்கல. அதே நேரத்தில் உள்நாட்டு பஞ்சமானது அதிகமாச்சு. சில காலங்களுக்கு முன்னால் தான் அதுல தளர்வு ஏற்பட்டது. ஈரான் அவங்க சொன்ன ஒப்பந்தத்துக்கு கீழே வந்தாங்க. இதெல்லாம் சுருக்கம். இப்படி இருக்கும் பொழுது IAEA என்று சொல்லப்படக்கூடிய அணுசக்தியை பராமரிக்கக்கூடிய, அதனை பாதுகாக்கக்கூடிய அந்த அமைப்பு, இந்த அமைப்பு என்ன செய்யறாங்க என்று சொன்னா ஆய்வு செய்யறாங்க. ஆய்வு செய்யும் பொழுது 60% மேலான யுரேனியம், இந்த யுரேனியத்தை கொண்டுதான் நியூக்ளியர் வெப்பன்ஸை உருவாக்க முடியும். இந்த விஷயங்களை ஈரான் வச்சிருக்காங்க. இதை வைத்து அவர்கள் ஆயுதங்களை தயாரிக்க முற்படலாம், 9க்கும் மேலான ஆயுதங்களை தயாரிக்க முற்படலாம் என்ற ஒரு அறிக்கையை சொல்றாங்க. இந்த விஷயம் BBC-உடைய ஆதாரபூர்வமான அறிவிப்புல இருக்கு. இவங்க சொன்ன இந்த கருத்து 9 அணுகுண்டை உருவாக்கலாம் என்பது. இது எல்லாம் ஒரு பக்கம் போய் கொண்டிருக்கின்றது. நீண்ட நாளாக ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியிலான பிரச்சனை அதிகமாயிட்டே இருக்கு. இஸ்ரேலுடைய குற்றச்சாட்டு என்பது இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனை. அக்டோபர் 7, 2023 ஆரம்பித்தது. ஹமாஸ் தரப்பிலிருந்து இஸ்ரேல் மீது ஒரு தாக்குதல் ஏற்பட்டது. அந்த தாக்குதலின் போது ஒரு 200க்கும் மேற்பட்ட பிணை கைதிகளை ஹமாஸ் அமைப்பினர் பிடிச்சாங்க. பலஸ்தீன் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு. அதன் காரணமாக இஸ்ரேல் போர் பிரகடனம் செய்தாங்க. கசா சற்றேறக்குறைய 1.5 வருடங்களுக்கு மேலாக இந்த போர் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சில நாட்களான 2 வருடங்களாக இந்த போர் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த போருக்கு ஹமாஸுக்கு அதிகமாக உதவி செய்வது ஈரான் தான். லெபனானுடைய எல்லையிலிருந்து ஹிஸ்புல்லா தாக்கிக் கொண்டிருக்கின்றது இஸ்ரேலுடைய எல்லை. இதற்கு அதிகமாக உதவி செய்வது ஈரான் தான் என்ற குற்றச்சாட்டை நீண்ட நாளாக இஸ்ரேல் வைத்துக் கொண்டே இருக்கின்றது. இப்பொழுது என்ன சொன்னாங்க என்று சொன்னால், போன வெள்ளிக்கிழமை நாம் போன ஜும்மா நம்ம பேசிக் கொண்டிருக்கிற அதே நேரத்தில் என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, திடீரென்று ஒரு தாக்குதல் நடந்தது. ஹமாஸின் மீது அல்ல, ஹிஸ்புல்லாவின் மீது அல்ல, ஈரானுடைய பகுதி தெஹ்ரானுடைய 18வது மாவட்டத்தில் ஒரு தாக்குதல் நடந்தது. இன்னும் குறிப்பாக சொன்னால் ஈரானுடைய அணுசக்தி நிலையத்தின் மீது ஒரு தாக்குதல் நடந்தது. அந்த தாக்குதல் நடத்துறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் இஸ்ரேல் ஒரு பதிவு செய்யறாங்க, ஒரு விஷயத்தை அறிவிப்பு செய்யறாங்க. அந்த பகுதியில் 18வது மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அங்கிருந்து வெளியேறணும். இது சொல்லி சில மணி நேரத்தில் அங்க தாக்குதல் நடக்குது அந்த அணுசக்தி நிலையத்தில். அப்பொழுதுதான் அதை கருத்து சிறிது நேரம் கழிச்சுதான் சொல்றாங்க. என்ன விஷயம் கேட்டா, ரைசிங் லயன் அப்படின்ற ஒரு ஆபரேஷன் நாங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இந்த ஆபரேஷன் நாங்க எதற்கு ஆரம்பிச்சு சொன்னா, நாங்க நீண்ட கால ஈரானின் மீது குற்றச்சாட்டை வைக்கிறோம். ஈரான் அணுசக்தியை நாளுக்கு நாள் டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்க நியூக்ளியர் வெப்பன்ஸை உருவாக்கிட்டாங்கன்னு சொன்னா அவங்க எங்களை அழிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை, ஒரு விஷயத்தை நம்ம சொல்லிக்கிட்டே வந்தோம். இப்பொழுது எங்களுக்கு அது செய்தி கிடைச்சது. இன்னும் சில நாட்கள் போனாலே நியூக்ளியர் வெப்பனை ஈரான் உருவாக்கிடுவாங்க. அவங்க உருவாக்கிடக் கூடாது என்பதற்காக முதலாகவே நாங்கள் தாக்குதல் நடத்திவிட்டோம் அப்படின்ற விஷயத்த சொன்னாங்க. இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலை ஈரான் ஒரு பொழுது ஏற்றுக்கொள்ளல. இதுவரைக்கும் இதெல்லாம் சொன்னதெல்லாம் இஸ்ரேலுடைய தரப்பு. ஈரானுடைய தரப்பு ஆரம்பத்தில் இருந்தே மறுப்பு தெரிவித்து வந்தது. முதல் விஷயம் ஈரான் சொன்னது, நாங்க நியூக்ளியர் ஃபெசிலிட்டியை வச்சிருக்கோம், நாங்க யுரேனியத்தை வைத்து சோதனை நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த சோதனை அணுகுண்டை உருவாக்குவதற்காக அல்ல, மாறாக எங்களுடைய சிவில் பர்பஸ், எங்களுடைய உள்நாட்டு தேவைக்காக யுரேனியத்தை வைத்து மருத்துவத்துக்கு உதவி செய்யும். மருத்துவ விஷயத்துக்கு யுரேனியத்தை இது பண்றாங்க. எலக்ட்ரிசிட்டி பவர் ஜெனரேட்டருக்கு யுரேனியத்தை யூஸ் பண்றாங்க. சம் அதர் பர்பஸ், இன்னும் நிறைய பர்பஸ் இருக்கு.
அதற்காக நாங்கள் எங்களுடைய சிவில் பர்பஸுக்காக தான் யூஸ் பண்றோமே தவிர யுரேனியத்தை இஸ்ரேல் மீது தாக்குவதற்காக நாங்கள் யூஸ் பண்ணல அப்படின்ற விஷயத்த ஆழமா சொல்றாங்க ஈரான் நீண்ட நாட்களாக. அப்படி இருந்த ஈரான் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இஸ்ரேலிடத்தில் 90 முதல் 400 அணுகுண்டுகள் இருக்கிறது, நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சிருக்காங்க. இஸ்ரேலுடைய அலீடான பெரிய ஒரு உதவியாக இந்த உலகத்திலே பெரிய சக்தி மிக்க நாடாக இருக்கக்கூடிய USA இடத்துல 5200க்கும் மேற்பட்ட அணுகுண்டுகள் இருக்கிறது. இவ்வளவு அணுகுண்டுகள் வச்சிருக்க உங்க நாடுகளுக்கு எல்லாம் பிரச்சனை இல்லை, நாங்கள் உருவாக்குறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற ஒரு கேள்வியை ஈரான் முன்வைத்தார். நீண்ட நாட்களாக யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஈரானிடத்துல பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, நம்ம இதை நிறுத்தணும்னு சொல்லி. நீண்ட நாட்களுக்கு பிறகு ஈரான் அந்த பேச்சுவார்த்தையை ஒத்துக்கொண்டார்கள். இதெல்லாம் வரலாற்று சுருக்கங்கள் தான். ஆறு கட்டமாக அந்த பேச்சுவார்த்தை நடந்தது. கடந்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் நடந்தது. இந்த பேச்சுவார்த்தை வரைக்குமே ஒத்துக்கலை. இந்த பேச்சுவார்த்தை ஒவ்வொரு கட்டத்திலும் தோல்வியை தான் எட்டியது. இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவ விஷயத்துல அயாதுல்லா அலி காமெனி சுப்ரீம் லீடரான ஈரானுடைய சுப்ரீம் லீடர் மறுப்பு தெரிவிச்சிட்டாரு. வெள்ளிக்கிழமை நடந்த அந்த தாக்குதலுக்கு பிறகு அதன் பிறகு இஸ்ரேலுடைய தலைநகரான டெல் அவீவ்ல தாக்குதல் நடந்தது. ஐபால நடந்தது. ஈரான் தரப்புல பேலஸ்டிக்கை வச்சு அடிச்சாங்க. துரதிருஷ்டவசம் இந்த மாதிரி வர இந்த சம்பவம் உலகத்தையே சீர்குலைக்கக்கூடிய ஒரு சம்பவமாக தான் கருதப்படுகிறது. ஏனென்று சொன்னால் இந்தியாவுக்கு இது மிகவும் அச்சுறுத்தலான ஒரு சம்பவம். உலகத்துல பெட்ரோல் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அந்த க்ரூட் ஆயில் சப்ளை இல்லைன்னு சொன்னா டிரான்ஸ்போர்டேஷன் இருக்காது. அந்த டிரான்ஸ்போர்டேஷன் இல்லைன்னு சொன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எந்த பொருளும் போய் சேராது. அந்த பொருட்கள் போய் சேரவில்லை என்று சொன்னால் ஸ்கேர்சிட்டி ஏற்படும், பொருளாதார சுழற்சி இருக்காது. இது நடந்தது என்று சொன்னால் எல்லா பொருட்களும் கண்ணு முன்னு தெரியாமல் வெளியேறியது என்று சொன்னால் மக்களால் அந்த பொருளை பணம் கொடுத்து வாங்க முடியாது. உலகத்தையே பாதிப்பு ஏற்படும். இந்தியாவை பொறுத்தவரை, ஆசிய கண்டங்களை பொறுத்தவரை ஈரானுடைய பகுதியிலிருந்து தான் 85% அந்த கடல்வெளி பகுதி தான், அந்த வளைகுடா பகுதியிலிருந்து தான் 85%க்கும் மேற்பட்ட பெட்ரோல் என்பது ஆசிய கண்டத்தை பொறுத்தவரை. இந்தியா அதிகமான ரஷ்யாவுக்கு அடுத்து ஈரான் இடத்திலிருந்து தான் அதிகமாக பெட்ரோலை வாங்குவது. இந்தியாவுடைய நிலைமை இதுவரைக்கும் எல்லா நாடுகளும் ஒரு சைடை எடுத்துட்டாங்க, யார் பக்கம் உதவி செய்யலாம் அப்படின்னு. பொதுவாக பெரும்பாலும் எல்லாருமே யூஎஸ் பக்கத்துல தான் இருந்திருக்காங்க. G7 மாநாடு நடந்து கொண்டிருந்த வேலையிலேயே பாதியிலேயே ட்ரம்ப் அங்கிருந்து போயிட்டார். யூஎஸ் உடைய அதிபர் அங்கிருந்து போய் ஈரானுக்கு எடுத்து போர் தொடுக்கலாமா வேணாமா அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. இதையும் தாண்டி நேற்று ஒரு டைரக்டாவே ஒரு மெசேஜ் போட்டார். அலி காமெனி, நீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரியும், அதாவது ஈரானுடைய சுப்ரீம் லீடர், நீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரியும், உங்களை அழிப்பது எங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை, நாங்க நிறுத்தி வச்சிருக்கோம். ஈரான் தானாகவே சரண்டர் ஆயிடணும், செல்ஃப் சரண்டர், நீங்களாகவே சரண்டர் ஆயிடணும், இல்லை பெரிய விஷயங்களை சந்திப்பீங்க, நீங்க பெரிய பேரழிவை சந்திப்பீங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு ஈரானுடைய சுப்ரீம் லீடர் சொன்னாரு, சரணடைவது எங்களுடைய வரலாற்றிலே கிடையாது, எப்பொழுதுமே நாங்க சரண்டது யாருக்கும், நீங்க தான் தேவையில்லாம வரீங்க, இஸ்ரேலர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டை வைக்கின்றார்கள், அதற்கு நீங்க எந்த ஒரு இதுவும் இல்லாம நேரடியாக எங்களோட சண்டைக்கு வரீங்க, நீங்க இதுல இருந்து விலகி போலன்னு சொன்னா மாற்ற முடியாத, திருத்த முடியாத பேரழிவுகளை நீங்கள் சந்திப்பீர்கள் என்று ஈரானுடைய சுப்ரீம் லீடர் இந்த ஒரு பதில சொல்றாங்க. மாத்தி இந்த சண்டைகள் நடக்கின்றது. இதற்கான பேச்சுவார்த்தைகள் இல்லாமல், அமைதிப்படுத்தாமல் மீடியாக்களும் பொதுமக்களும் இது ஒரு கதையை போல பரப்பி கொண்டிருக்கின்றார்கள். யாரிடத்துல எவ்வளவு மிசைல் இருக்குது, யாருடைய தாக்குதல் பெருசா இருக்கும். இந்த 6 நாள் இதோட சேர்த்து 7வது நாள் இந்த போர் நடக்கிறது மட்டுமே ஈரானில் 1000க்கும் மேற்பட்டோர் இறந்து விட்டார்கள். இஸ்ரேலிலே பெரிய பேரழிவு. வெறும் அரசியல் லாபத்திற்காக இன்னும் சில வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கின்றாங்க, சில அறிஞர்கள் சொல்கின்றார்கள், ஈரானோட மேல எடுத்த இந்த போர் என்பது ஈரான் மீதினுடைய அந்த அவங்க தாக்கிடுவார்களோ அப்படிப்பட்ட விஷயத்திற்காக அல்ல, மாறாக ஈரானில் ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக தான் இஸ்ரேல் இதை செய்கின்றார்கள் அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்கின்றது.
ஆனால் இத்தகைய சண்டைகள் எல்லாம் உலக அமைதிக்காக இல்லை என்பதுதான் உண்மை. அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றான், வைதா கீல லஹும் லா துஃப்ஸிது ஃபில் அர்தி காலு இன்னமா நஹ்னு முஸ்லிமூன். நாம் அவர்களுக்கு சொன்னால், நயவஞ்சகம் உடையவர்கள் காஃபிரிடத்தில் சொன்னால் பூமியில குழப்பம் செய்யாதீங்கன்னு சொன்னா அவர்கள் சொல்வார்கள், நாங்கள் தான் பூமியை சமநிலைப்படுத்துகின்றோம், அமைதியாக்குகின்றோம் என்று சொல்வார்கள். அதே விஷயத்தை தான் இஸ்ரேலுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சொன்னார், நாம இந்த விஷயத்தெல்லாம் செய்யறது கசாவின் மீது போராக இருக்கட்டும், இன்று ஈரானின் மீது இந்த தாக்குதலாக இருக்கட்டும், எல்லாமே உலக அமைதிக்காக தான் செய்கின்றோம். இந்த பேச்சுவார்த்தை நடந்து முடிக்கிறதுக்குள்ள, இந்த சண்டைகள்லாம் போறதுக்குள்ள கல்ஃபை சுத்தி 19 பேஸ் இருக்குது, ஆர்மி பேஸ், யூஎஸ்ஏ 19 பேஸ் ரெடி ஆயிடுச்சு. அது குறிப்பாக கல்ஃப் பகுதியில் மட்டும் 8 பேஸ் இருக்குது, ஆர்மி பேஸ். அது 8 பேஸிலும் எல்லா இராணுவ தளவாடங்களும் நிறுத்திவிட்டார்கள். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, மேலே இருக்க நியூக்ளியர் செய்யறதெல்லாம் இஸ்ரேல் அட்டாக் பண்ணாங்க. அதுல ஃப்ளோரஸ்ன்னு ஒரு இடம் இருக்கு, மலைக்கு உள்ளே 90 அடியில் இருக்கின்றது அந்த அணுகுண்ட அந்த சக்தி நிலையம், அணு நிலையம் உள்ள இருக்கு. இந்த நிலையத்தை தாக்கணும்னு சொன்னா இஸ்ரேலுடைய ஆர்மி பவர் மட்டும் பத்தாது, அவங்களுக்கு யூஎஸ் உடைய ஆர்மி பவர் வேணும். B2 ஃபிளைட்ஸை வச்சு அந்த இடத்துல தாக்கணும், 90 அடி உள்ள போய் அந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டியை பிளாஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு பிளானோட இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இது எல்லாம் உலக அமைதிக்காக தானா அப்படின்ற ஒரு கேள்வி பொதுமக்களுக்கு மத்தியில இருந்து கொண்டே இருக்கிறது. ஏன் எல்லா இடத்துலையும் இஸ்ரேல் சண்டை போட்டுட்டே இருக்காங்க? பொதுமக்களை பத்தி யோசிக்கவே மாட்டாங்க. இந்த போர் இப்பொழுது ஆரம்பித்தது என்று சொன்னால் உலகத்தில் உள்ள எல்லா பகுதியிலும் பேரையும் பாதிக்க ஏற்படும். இது ஒரு பக்கம் இருக்க, இப்படி ஒரு போர் நடக்குது, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் இருக்கின்றது. ஆனால் சுத்தி உள்ள அரபு நாடுகள், முஸ்லிம் நாடுகள், அவங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு கேட்டால் கனத்த மௌனம். எந்த ஒரு வார்த்தையுமே யாருமே பேசல. இது அல்லாஹ் குர்ஆனில் சொல்வதை போல இருக்குது, வல்லதீன கஃபரு பஅதுஹும் அவுலியா பஅத். காஃபிர்கள், நிராகரிக்கும் மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் தோழர்களாக, உதவியாளர்களாக இருக்கின்றார்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி இருக்கிறாங்க. முஸ்லிம்களாகிய நீங்கள், இதனுடைய உட்கருத்துல சொல்லப்படுகிறது, முஸ்லிம்களாகிய நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருங்க, நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னா, இல்லா தஃஅலுஹு, நீங்கள் அவ்வாறு செய்யவில்லை என்று சொன்னால் தகூன ஃபித்னத்துன், அது ஆகும் ஃபித்னத்தாக, குழப்பமாக ஆகும், ஃபில் அர்தி வ ஃபஸாதுன் கபீரா, அதனால் ஏற்படும் குழப்பங்கள் என்பது பெரிய அளவில். இதே போன்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்துதான் ஈராக்கிலும் நுழைந்தார்கள். ஆனால் கடைசியில அங்க எந்த ஒரு அணு ஆயுதமோ எந்த ஒரு அணு விஷயமோ இல்லை. அதே போன்றுதான் இப்பவும் இது ஆரம்பிக்கிறது. அல்லாஹ் ஆலம் எந்த அளவுக்கு போகும் என்று தெரியவில்லை. ஆனால் சுத்தி உள்ள அரபு நாடுகள் அவர்களுடைய இந்த அமைப்பு முஸ்லிம்களுக்காக நிற்காமல், அல்லது ஒரு பொது முஸ்லிமையும் தாண்டி ஒரு மனிதநேயம் அடிப்படையில் ஒரு போரை நிறுத்துங்க, ரஷ்யாவும் சைனாவும் அவங்க சொல்றாங்க நீங்க நிறுத்துங்க, இப்படி பண்ணக்கூடாது, இட் இஸ் an illegal action against ஈரான் அவங்க சொல்றாங்க. இது இல்லீகலானது, சட்டத்துக்கு புறமானதை நீங்க செய்யறது. எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாம ஈரான் மேல தாக்குதல் நடத்திட்டு இருக்கீங்க. அதுக்கு அவங்க டிஃபென்சிவா தான் பதில் தாக்குதல் நடத்துறாங்க, அவங்களாம் நேரடியா அடிக்கல. இப்படி இருக்கும் பொழுது இப்படி ஒரு அரபு நாடுகளுடைய அமைதி என்பது இது உம்மத்தினுடைய ஒரு நிலைப்பாட்டை காட்டுது. இப்படி இல்லாததன் காரணமாக தான் கசாவில் இவ்வளவு பெரிய ஒரு பேரழிவு ஏற்பட்டது. யமனிடம் போர் நடந்து கொண்டிருக்கிறது, இப்பொழுது ஈரான். இதையெல்லாம் தாண்டி ஆரம்பத்தில் சொன்ன ஒரு ஹதீஸ், கடைசியில இது எல்லாமே இங்கதான் போய் முடியுமா அப்படின்றது தான் நம்மளுடைய ஏற்பது. மறுமை நாள் வராது என்று சொன்னார்கள் அல்லாஹ் திருத்துதர் அவர்கள். வராது ஹத்தா எப்பொழுது முஸ்லிம்கள் போர் செய்வார்கள், அல் யஹூத் யூதர்களுடன் போர் செய்வார்கள். அந்த போர் எப்படி இருக்கும் என்று சொன்னார்கள், முஸ்லிம்கள் யூதர்களை கொலை செய்வார்கள். அதன் காரணமாக யூதர்கள் மரத்திற்கு பின்னாலும் கற்களுக்கு பின்னாலும் ஒளிவார்கள். ஒளிந்து அவங்க தப்பிச்சுலாம் நடக்கும் பொழுது அந்த மரமும் கல்லும் சொல்லும், சொல்லும் யா முஸ்லிம், முஸ்லிமே. அது எப்படி சொல்லணும்னா நமக்கு தெரியாது, இஷாரா செய்யுமா இல்ல கூப்பிடுமா அதெல்லாம் நமக்கு தெரியாது. யா அப்தல்லா, அல்லாஹ்வின் அடிமையே, எனக்கு பின்னால் யூதன் ஒளிந்திருக்கின்றான், வா கொல்லு என்று சொல்லு. இது இந்த எல்லா விஷயமும் கண்ணுக்கு முன்னால் நடக்கிறது. இது எல்லாமே மறுமையினுடைய அடையாளம்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன எல்லா சிறு அடையாளங்களும் நடந்துவிட்டது, எல்லாம் நடந்துவிட்டது. இன்னும் 1-2 தவிர, குறிப்பாக மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வருகையை தவிர, கஸல், இன்னும் ஒரு சில இதெல்லாம் இருக்குது. இந்த குறிப்பு சுருக்கிய நேரத்தில் எல்லாத்தையும் சொல்ல முடியாது. இது எல்லாம் நமக்கு என்ன நினைவூட்டுகின்றது சொன்னால், நாம் அல்லாஹ்விடத்துல சீக்கிரமா போக இருக்கிறோம் என்ற விஷயத்தை நமக்கு இது நினைவூட்டுகின்றது. இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யுங்கள் என்று சொல்லி முதல் ஜும்மாவை நிறைவு செய்யும். نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا من سيئات اعمالنا اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகை விட்டு பிரியும் பொழுது அடுத்து வரக்கூடிய முஸ்லிம் தலைமுறையினர் எப்படி இருப்பாங்க, எப்படிதான் இருக்கணும், அடுத்து என்னென்ன நடக்கும், அதை நீங்க எப்படிலாம் பேசணும், எல்லா விஷயத்தையும் சொன்னார்கள். மறுமையுடைய நெருக்கத்தில் என்னென்ன நடக்கும் என்ற எல்லா விஷயத்தையும் சொன்னார்கள். அதில் குறிப்பாக முஸ்லிம்களுக்கும் யூதர்களுக்கும் நடக்கக்கூடிய போரை பற்றி அதிக நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒருமுறை அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குத்பா நிகழ்த்தி கொண்டிருந்தார்கள். அப்ப நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது கையை அப்படி நீட்டினார்கள். ஒரு இடத்தை காண்பித்து அந்த நீட்டுதல், அதிலிருந்து ரசூல்லா இறக்கவே இல்லை கையை. ரசூல்லாவினுடைய மேனில் வேர்வை சொட்டுகின்றது. அந்த இடத்துல போர் ஆரம்பித்தது என்று சொன்னால் அது கியாமத் வரை அந்த போர் நடந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னார். ஷாம், இனி இருக்கக்கூடிய சிரியா, லெபனான், இந்த பகுதி, ஈரான், இதனுடைய பகுதி, இது எல்லாம் உள்ளடக்கியது தான் ஷாம். கஸாவில் ஆரம்பித்த போர் இன்று ஈரான் வரைக்கும் வந்திருக்கு. ஈரானில் இன்று 4 நாள் போர் இருக்கு. இன்னைக்கு மதியத்து நேரத்தில் சொன்னது யுஎஸ் உடைய அதிபர் சொன்னார், ட்ரம்ப் அவர்கள் சொன்னார், 2 வாரம் வரைக்கும் நாங்கள் டைம் கொடுத்துருக்கோம், ஈரான் மேல போர் தொடுக்க மாட்டோமா அப்படின்ற விஷயத்தில். இது எல்லாம் அரசியல். ஆனால் இதையும் தாண்டி இதில் பாதிக்கப்பட போவர்கள் பொதுமக்கள் தான். அவரிடத்துல எந்த ஒரு பாதுகாப்பும் கிடையாது. இஸ்ரேலிலாவது அவர்கள் தெளிவாக பங்கர்ஸ் வச்சிருக்காங்க ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்டுக்கும் கீழே. இவ்வளவு தாக்குதல் நடந்தும் 24 ஒரு 100 பேர் தான் இறந்திருக்கிறார்கள் என்று அவங்க சொல்றாங்க. காரணம், அப்பப்ப எப்பொழுதெல்லாம் அவங்களுடைய எல்லைக்குள்ள ஏவுகணைகள் உள்ள வருதோ அப்பெல்லாம் அங்க சைரன் ஒலிக்கும், அதுக்குள்ள அவங்க பங்கர்ஸ்குள்ள போயிடுவாங்க. இதையும் தாண்டி அவங்களுக்கு தாக்குதல் நடந்து இத்தனை பேர் இறந்திருக்காங்க, பெரிய டேமேஜ் இருக்கு. ஆனால் இதெல்லாம் எதற்காக? இதனால் என்ன பிரயோஜனம்? இந்த மாதிரி ஒரு தாக்குதல் நடப்பதனால் மக்களுக்கு நல்லது நடக்கின்றது, இல்லை ஏதோ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நடக்குது, உலகத்தினுடைய பொருளாதாரம் உயர போகுது, இப்படின்னா பரவாயில்ல. மக்கள் கொத்தாக சாக போகின்றார்கள். வாழ தகுதியற்ற இடமாக பூமி மாறப் போகின்றது. ஆட்சி அதிகாரத்திற்காகவும் வெறும் தங்களுடைய சுய லாபத்துக்காகவும் சிலர் செய்வதன் காரணமாக ஒட்டுமொத்த மக்களையும் பலி கொடுப்பது எந்த விதத்தில் நியாயம்? இதுதான் வெகுஜன மக்களுடைய கேள்வி. இந்த போர் வர்றது இன்னும் மீடியாவில் சில பேர் ஏதோ ஒரு சினிமாவில் வரக்கூடிய ஒரு எபிசோடு மாதிரி போட்டுட்டு இருக்காங்க. அடுத்து இப்படி நடக்க போகுது, அடுத்து இப்படி நடக்க போகுது. கடைசியா ஒரு இடத்துல மக்கள் இந்த இடத்துல கஷ்டப்படுறாங்க. தங்களுடைய சுயலாபத்திற்காக இவர்களும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் முஸ்லிம்களாகிய நாம் அப்படி இருக்கக்கூடாது. முஸ்லிம்களாகிய நமக்கு இதில் 2 விஷயம் எப்பொழுதும் எல்லா நாட்களும் சொல்லுவதுதான். நாம் மறுமைக்கு நெருக்கமாகி விட்டோம், அல்லாஹ்விடத்தில் சீக்கிரமாக நாம போக இருக்கிறோம், அது மௌத்தம் இருக்கின்றது, அதே நேரத்தில் உலகம் அழிய போகுது என்பதுதான் உண்மை. அதையும் தாண்டி முஸ்லிம்களாகிய நாம் உலக அமைதிக்காக துவா செய்ய கடமைப்பட்டுள்ளோம். இன்னும் குறிப்பாக எல்லாரும் முஸ்லிம்கள் தான். அந்த முஸ்லிம்களுக்காக, அவங்களுடைய பாதுகாப்புக்காக அல்லாஹ்விடத்தில் நாம் துவா செய்ய கடமைப்பட்டு உள்ளோம். அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துவா செய்யுங்கள், பாவமன்னிப்பை தேடுங்கள். அதே நேரத்தில் மக்களுடைய பாதுகாப்புக்காக துவா செய்யுங்கள். அல்லாஹ் இந்த பூமியை எப்பொழுதும் நிம்மதியாகவும் வாழ தகுதியுள்ள ஒரு இடமாக மாற்றி அருள் புரியட்டும். அல்லாஹ்விடத்தில் அதிகமாக முயற்சி செய்யுங்கள். அதே நேரத்தில் அல்லாஹ் அதிகமாக நினைவு கூறுங்கள்.
إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون واذكروا الله العظيم يذكركم ودعوه يستجب لكم ولذكر الله تعالى أعلى عز وجل وتم أقوى وأكبر والله يعلم بما تصنعون.